அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இன்று நமது 117வது வகுப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரியது 10ஆம் வகுப்பு இலக்கணம். அந்த பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நாம் இதுல ஒரு 3 செஷன் பார்த்துருந்தோம். 10ஆம் வகுப்பு இலக்கணம் நம்ம ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் அனலிஸ் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். SCRT-லையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. இலக்கண பகுதிகளை பொறுத்தவரையிலையும் நாம் 6, 7, 8 தான் பாடத்திட்டம் என்றாலும் கூட அதை நீட்சியாக 9, 10 வகுப்புகளில் இருக்கக்கூடிய உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் நேரடி வினாக்களாக நமக்கு தேர்வில் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஓகே சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்ம ஒரு ரிவிஷன் போயிடலாம். அணி நம்ம கடைசியா நம்ம பார்த்திருந்தது. இந்த அணி இலக்கணம் அப்படிங்கிறதுல 2 அணிகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒன்று சொல் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணி. இதுல ஒரு உதாரணமா வந்திருக்கிற குறள் என்னன்னா பொருள்னு தொடங்குற ஒரு குறள். நல்லா பார்த்துக்குங்க. சொல் பின்வரு நிலையணி, அதுக்கு உதாரணமா வர்றது பொருள். ஆனால் இந்த அணியின் பெயர்ல பொருள் வராது. இதை நம்ம குறிப்பா வச்சுக்கிறோம். சொல் பின்வரு நிலையணி. ஒரு சொல் வரும், அந்த சொல் வேறு வேறு பொருள்ல பல முறை வரும். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும். அது போல இப்போ சொல் பின்வரு நிலையணி, இதற்கு உதாரணமாக வருவது நாம பொருள் அப்படிங்கிற அந்த குறள். அதை நம்ம பார்த்திருக்கோம். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லதில்லை பொருள். இதுல இந்த பொருள் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒவ்வொரு இடத்திலையும் மாறுபடுது. இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லதில்லை பொருள். இவ்வளவுதான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இந்த குறள் சொல் பின்வரு நிலையணி. சார் இதுல என்ன சார் குழப்பம் இருக்கு? சொல் பின்வரு நிலையணி பொருள், அவ்வளவுதானே அப்படின்னீங்கன்னா, அடுத்து இன்னொரு குறள் இருக்கு, சொற்பொருள் பின்வரு நிலையணி. இதுல சொல் மீண்டும் மீண்டும் வரும், ஆனா ஒரே பொருள்ல தான் வரும். அப்ப இந்த குறள் அணிக்கான விளக்கம் என்ன? சொல்லும் பொருளும் ஒன்னாவே பின்னாடி வரும், ஒரே பொருள்ல பின்பு வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லும் பொருளும் ஒரே பொருளில் பின்வந்தால் அது சொல் பொருள் பின்வரு நிலையணி. சொல் வேறு வேறு பொருள்ல அடுத்து வந்தா சொல் பின்வரு நிலையணி. இதை மட்டும் நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். சொல் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஓம அணி நமக்கு தெரியும். ஓம உருவு, அற்று, போல, இது போல வார்த்தைகள் வர்றது. அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒரு விஷயத்தை புகழ்வது போல புகழ்ந்து ஆனா உண்மையிலேயே பழிக்கிறது. இதுதான் வஞ்ச புகழ். தேவரணையர், இதை நம்ம பார்த்திருக்கோம் அந்த குறள். ஓகே. அடுத்தது கல்யாண்ஜி அவர்களுடைய ஒரு கவிதை, என்னுடைய ஆதர்ச கவிஞர். தக்காளியையும் வெண்டைக்காயையும் தள்ளி வண்டிக்காரர் தராசில் நிற்கையில் தள்ளி நிற்கும் பிள்ளை. ஆஹா, இது இல்லை, அடுத்த குறள் நினைக்கிறேன். அடுத்த கவிதை அது. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இலக்கண பகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்துவோம். அகப்புறம் ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம். பொருள் இலக்கணத்துல 2 பகுதி, ஒன்னு அகம், இன்னொன்னு புறம். அதனாலதான் இந்த புறம் பத்தி பேசுறதுக்கு பேரு புறப்பொருள் இலக்கணம். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, புறப்பொருள் இலக்கணத்துல அறம், நம்ம ஏற்கனவே பார்த்தது அகம், அது வேற, அந்த சாப்டரை விட்டுருங்க. இதுல அறம் வரும். முக்கியமா வரக்கூடியது அறம். அடுத்தது பொருள். வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ், இது எல்லாம் புறத்திணை, புற ஒழுக்கம். இதை பத்தி பேசுறது தான் புறப்பாடல். அகம், பொருள், வீடு. இப்போ நம்ம சார் மாத்தில சொல்றீங்க, அறம்பொருள் இன்பம்ல அப்படின்னீங்கன்னா, இன்பம் அகத்துல வரும். ஸோ அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ், இதுதான் புறத்திணைகள், புற ஒழுக்கங்கள். இதை பாடுவது புறப்பாடல். இதுல 12 வகை இருக்கு. இதுல எத்தனை வகை இருக்கு? 12 வகை இருக்கு. 12 வகையும் என்ன? கொஞ்சம் அக்சென்ட் அதிகமா கொடுத்துட்டேன். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவிலை, கைக்கிளை, பெருந்திணை.
நம்ம 12 வகை புறத்திணைகள் அதை பார்க்குறோம். இது அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம், தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒரே வார்த்தை பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். 12ம் மனனம் செய்ய தேவையில்லை. ஆனா இது இதுக்குள்ளதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டுலையும் ஒன்று வரும், அது எதுன்னு கரெக்டாக சொல்லுங்க. அகத்திலையும் வரும், புறத்திலையும் வரும் ஒரு திணை. அதை என்னன்னு நீங்க சொல்லணும். வெச்சி, கரஞ்சை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இது அந்த 12 திணைகள் புறத்திணைகள். இப்ப புறத்திணைகள் எத்தனைன்னு கேட்டா 12ன்னு தெரிஞ்சா அதுவே நம்ம ஒரு ஸ்டெப் வந்துட்டோம்னு அர்த்தம். ஓகே, வெச்சி திணை. இப்போ வெச்சி அந்த காலத்துல நம்ம போர் போதெல்லாம் நம்ம ஒரு அறம் சார்ந்து போரிட்டவர்கள். போர்னா மக்களுக்கு பாதிப்பே இருக்காது. இந்த நாட்டு படையும் அந்த நாட்டு படையும் ஏதோ ஒரு எல்லையில ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல அதுக்காக அந்த போர்க்களத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கும். இரண்டு படைக்கும் இடையில ஒரு நீதியாக செயல்படுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த நேரத்துக்கு அப்புறம் போர் செய்யக்கூடாது, அடிபட்டவங்களை தாக்கக்கூடாது, தண்ணி கொண்டு வரவங்களை தாக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கும். அப்படி வரையறுக்கப்பட்டதுதான் இந்த வெச்சி திணை. ஒரு போர் செய்யும் போது என்னென்ன, ஃபர்ஸ்ட் வெச்சி, போர் தொடுக்க விரும்பும் அரசர் போரால ஆணிரைகளுக்கு, ஆணிரைனா நமக்கு தெரியும் பசு கூட்டம், அதற்கு துன்பம் நேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆணிரைகளை கவர்ந்து வர செய்யற ஒரு வீரர்கள் அனுப்புவாங்க. அதுதான் வெச்சி. இந்த ஆணிரை கவர்தலுக்காக செல்லக்கூடிய வீரர்கள் வெச்சி பூவை சூடி செல்வாங்க. இதுதான் அந்த வெச்சி. இந்த வெச்சிங்கிற பூவை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, வெச்சி பூன்னா என்ன? யாராவது வெச்சி பூ பார்த்திருக்கீங்களா? வெச்சி பூ யாராவது பார்த்திருக்கீங்களா? எல்லார் வீட்லயும் இருக்கும். ஜெயந்தி மேம் சூப்பர். இட்லி பூ, சங்கீதா மேம் அருமை. இட்லி பூ தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா அது இட்லி பூன்னு சொல்லக்கூடாது, வெச்சி பூன்னு தான் சொல்லணும். நமக்கு தான் பழக்கம் ஆயிடுச்சே. இது இட்லி பூ தான், பல்வேறு வண்ணங்கள்ல இருக்கக்கூடியது வெச்சி அப்படின்னு சொல்றோம். சிவந்த நிறமுடைய வெச்சிப்பூ. இப்போ கலர்கள் தான் வந்துருச்சு, இளஞ்சிவப்பு, வெள்ளை, இப்படி எல்லாம் வெச்சிப்பூ வந்துருச்சு. ஆனால் வெச்சின்னு சொல்றது சிவந்த நிறமுடைய பூவை தான் நம்ம வெச்சிப்பூன்னு சொல்லுவோம். அது இட்லி பூ அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த தோற்றம் இட்லி மாதிரி இருக்கிறதுனால. அடுத்தது கரந்தை. இப்ப வெச்சியை சூடிக்கிட்டு ஆணிரைகளை கவர்ந்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த எந்த நாட்டில இருந்து கவர்ந்தாங்களோ அந்த நாட்டு வீரர்கள் தங்களுடைய பசுக்கூட்டங்களை மீட்பதற்காக கரந்தை பூவை சூடிட்டு போவாங்க. இதுதான் கரந்தை திணை. இந்த கரந்தை பூ நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். அங்க கரந்தை பூ படத்தை கொடுத்து இது என்ன பூன்னு கேட்க போறது இல்லை. ஆணிரைகளை மீட்க செல்பவர்கள் என்ன பூவை அணிஞ்சிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அப்போ அது கரந்தை. இது நம்முடைய வயல்வெளிகள்ல இருக்கக்கூடிய ஒரு பூ தான், கொட்டக்கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வஞ்சி திணை. இப்ப போர் தடுக்க சொல்லும் போது, இப்ப ஏற்கனவே ஆணிரை கவர்ந்தாச்சு, மீட்டாச்சு. அடுத்தது போர். போர் தொடுக்க போகும்போது அரசர் வஞ்சி பூவை சூடிட்டு போறது வஞ்சி திணை. இந்த வஞ்சி பூ நானும் பார்த்ததில்லை. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற ஒரு நுண்மயிர் அடைந்துள்ளது வஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வஞ்சி பூ பார்த்துக்குங்க. அடுத்தது காஞ்சி. அப்போ போர் தொடுக்க வந்துட்டாங்கன்னா அவங்களோட எதிர்த்து நிற்கிறது காஞ்சி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். காஞ்சிப்பூ கொத்து கொத்தாக இருக்கும், நீல நீல மலர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இது ஒரு குறுமரம், மாதுளை மாதிரி ஒரு குறுமரம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். காஞ்சி திணை. அப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல வெச்சி, ஆணிரை கவர்தல். அடுத்தது கரந்தை, ஆணிரை மீட்டல். அடுத்தது வஞ்சி, போர் தொடுத்தல். அடுத்தது காஞ்சி. வஞ்சி, காஞ்சி, இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. வஞ்சி போர் தொடுத்தல், காஞ்சி போரிடுவது.
போர் தொடுக்கிறாங்கன்னா அப்போ எதிர்பக்கமும் போர் தொடுத்தாங்கன்னா அது சண்டையா மாறிடுது. அப்போ எதிர் சென்று போராடுவது காஞ்சி. அடுத்தது நொச்சி. இது முற்றுகை. அதாவது அரசன் ஒரு அரசன் வந்து இன்னொரு பிரதேசத்தை முற்றுகையிடுதல். முற்றுகையிடுதல்னா சுற்றி முற்றுகை, வெளியில இருந்து உள்ள போக முடியாது, உள்ள இருந்து வெளியில வர முடியாது. இப்போ இந்த முற்றுகையிடப்பட்ட போது அந்த அரசர் மதுளை காற்று நிற்பது. அதாவது அவங்க அட்டாக் இல்ல, டிஃபெண்ட் தான் பண்றாங்க. இது நொச்சி. மதுளை காத்து நிற்பது நொச்சி திணை. மதுளை காக்கக்கூடிய வீரர்கள் நொச்சி பூவை சூடுவாங்க. நொச்சி நமக்கு தெரியும், மருத நிலத்திற்குரியது. நீல நிற பூக்கள் இருக்கும். நீலம், கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி, மணி நொச்சி இதெல்லாம் இருக்கும். நார்மலா எங்க பார்த்தாலும் நொச்சின்னு சாதா ஒரு நொச்சி தான் இருக்கும். அடுத்தது உழிங்கை. இது மட்டும்தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். இதுல மாறி வரும், அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நொச்சி, அடுத்தது உழிங்கை. உழிங்கை நொச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உழிங்கைனா முற்றுகை, நொச்சின்னா முற்றுகையை காத்து நிறுத்தல், மதிலை காத்து நிறுத்தல். அப்போ வெச்சி, கரந்தல், வஞ்சி, காஞ்சி, உழிங்கை, நொச்சி. ஃபர்ஸ்ட் உழிங்கை வந்திருக்கணும், அடுத்தது நொச்சி வரணும். அப்போ முற்றுகையிடும் போது உழிங்கை திணை. இந்த உழிங்கைனா வேற என்ன, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இதை பார்த்துட்டா சொல்லுங்க. சூப்பர். முடக்கத்தான் தான் இது. முடக்கு அற்றான் அல்லது முடக்கத்தான், முடக்கொற்றான் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேலியில படர்ந்து இருக்கக்கூடியது. அப்போ நம்ம உழிங்கை நொச்சி ஞாபகம் வச்சுக்கிறோம். உழிங்கைனா முற்றுகை இடுவது, நொச்சினா முற்றுகையை எதிர்த்து நிற்பது. இங்க நம்ம ஆர்டர்ல வந்து நொச்சி உழிங்கைன்னு கொடுத்துருக்காங்க, நாம உழிங்கை நொச்சின்னு ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது தும்பை. அப்போ இந்த முற்றுகை எல்லாம் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தும்பை. முற்றுகை முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தும்பை. ரெண்டு பேரும் சண்டை போடுறது. இது தும்பை. தும்பை பூ உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலர். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது தும்பை முடிஞ்சோன இப்போத உள்ள தமிழ்நாட்டில் முக்கியமான பூ வாகைப்பூ. வாகைப்பூ இப்ப ஏன் ட்ரெண்டிங், அது சொல்லுங்க பார்ப்போம் யாராவது ஒருத்தர். வாகைனா சமீபத்தில் இந்த வாகை பத்தி இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன? ஓகே, ஜெயந்தி மேம் கரண்ட்ல இருக்கீங்க, சூப்பர். வாகைப்பூ அந்த தமிழகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடையாளமாக நடுவில் இருக்கக்கூடியது இந்த வாகைப்பூ. அந்த ரெண்டு பக்கமும் யானை இருக்கும், நடுவில் இருக்கக்கூடிய அந்த பூ எதுனா இந்த வாகைப்பூ. இதற்கு வெற்றின்னு அர்த்தம். வெற்றிக்கு இன்னொரு பெயர் வந்து விஜய் அப்படின்னு சொல்லுவோம், சமஸ்கிருத பெயர், அது வந்து விஜய். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அடையாளமாக அவங்க வச்சிருக்காங்க. ஓகே, வாகைனா வெற்றி. வெற்றி பெற்ற பிறகு வாகைப்பூ சூடியிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதித்த கரிகாலன் அவரை சந்திக்கக்கூடிய நம்ம கார்த்திக் அந்த கேரக்டர், அவங்க பார்த்தீங்கன்னா அந்த முதல் முறை அந்த சண்டையில் ஜெயிச்சோன்னா காதில் வாகைப்பூவை வச்சுட்டு நிற்பாங்க. அது கொஞ்சம் நுண்ணி ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வாகைனா வெற்றி முடிந்த பிறகு சூடி மகிழ்வது. அடுத்தது பாடான் திணை. இது வழக்கமா எல்லா காலத்திலும் உள்ளது. அரசருடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை இவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. பாடு ஆண் திணை. ஒரு அரசனுடைய புகழை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. அடுத்தது பொதுவியல். வெற்றி முதல் பாடான் திணை வரலையும் உள்ள புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும் பொதுவாக கூறுவது பொதுவியல். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவான செய்திகள் வாகைப்பூ தூங்கு மூஞ்சி மரம் இல்ல இல்ல அது வேற, இது வேற. அடுத்தது கைக்கிளை. கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம். ஆண்பார் கூற்று, பெண்பார் கூற்றுன்னு இரு வகை இருக்கு. அந்த கைக்கிளைனா இந்த வலையெல்லாம்
கலல்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பெருந்திணை, இது பொருந்தா காமம். ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்றுன்னு ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டையும் நீங்க படிச்சுக்கிங்க, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமான கேள்வி, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி கேள்விகள் வரலாம். அப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா அந்த வரிசை தெரியும். அடுத்தது காஞாச்சா கரெக்டா தெரியணும். அடுத்தது உ ஏ மா மா. சூப்பர், ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஊ வந்துட்டு, அடுத்தது ஏ, அடுத்தது மண், அடுத்தது மாடு. இது போல இது வந்து எளிமையானதா இருக்கு. மெய்யெழுத்துல 2, உயிரெழுத்துல 2 கொடுத்துருக்காங்க, நம்ம பண்ணிடலாம். உயிரெழுத்துல 2, உயிர்மெயில 2 கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துல தொடங்காது ஒரு சொல். அப்போ இது நம்ம பண்ணிட முடியும். ஆனால் இந்த அகரம் ஆகாரம் தவிர வேற உகரம் எகரம்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமா நம்ம இருக்கணும். ஈயா என்னது இது? இல்ல, ஊதான் ஃபர்ஸ்ட் வரும் சார். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாடப்பகுதியை பார்த்திருந்தா தான் புரியும். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம், தும்பை பூ எப்ப வரும்? யாராவது ஒருத்தர். வலிமையை நிலைநாட்டல். ஓகே, தும்பை வாகை. தும்பை வலிமையை நிலைநாட்டுறது, அது முடிஞ்சோன்னா வாகை வெற்றி பெறுவது, வெற்றி பெற்ற உடனே பாட்டு பாடுறது, பாடாந்திணை. இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது கைக்கிளை. ஓகே, தொகை சொற்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மூவேந்தர், சேர சோழ பாண்டியர், முத்தமிழ், இயலிசை, நாடகம், இதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். முப்பால், இதெல்லாம் தொகை சொற்கள் அப்படின்னு பேரு. இருதிணை தொகை, அறுசுவை தொகை. அதாவது அதை விரிச்சிங்கன்னா அதுல ஒரு 7 இருக்கும், 5 இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தொகுப்பா இருக்கிறது தான் தொகை. இந்த தொகையில வந்து அந்த தொகையை கொண்டு வந்துடாதீங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அந்த தொகை இல்லை, தொக்கி வருவது அல்ல. இது ஒரு தொகுப்பாக இருப்பது மூவேந்தர், நால் திசை, 4 திசை, நாற்றிசை, முத்தமிழ், இருதிணை, முப்பால், ஐந்திணை, அறுசுவை, 10 பாட்டு. 10 பாட்டுன்னா என்ன? அதுல ஒரு 10 நூல் இருக்கு, அப்போ அது ஒரு தொகை. 10 பாட்டுங்கிறது தொகை. 8 தொகைங்கிறது 8 நூல் இருக்கு, அது ஒரு தொகை. அப்போ தொகை சொற்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாவகைகள். சங்க இலக்கியத்தில் அறம், அந்த நுழையும் முன் பகுதியை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். சங்க காலத்துல வந்து அறம் அதுதான் முக்கியமானது. தமிழரின் சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தமிழின் சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அறம். இந்த அறத்துக்கு ஈக்குவலான வேர்டு வந்து எந்த மொழியிலையும் கிடையாது, எந்த இலக்கியத்திலையும் கிடையாது. அறம்னு சொல்றதுக்கு இணையான வார்த்தை. நல்லதுன்னு சொல்றதுக்கு 4-5 வார்த்தை கூட இருக்கும் ஒவ்வொரு மொழியிலையும். ஆனால் அறம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தைகள் உலகில் எந்த மொழியிலும் இல்லை. அற வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொற்பதமும் எந்த மொழிகளிலும் இல்லை. ஸோ தமிழருடைய தனிப்பெரும் சிறப்பு இந்த அறம் அப்படிங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். சங்க காலம் தொடங்கி அறம்ங்கிறது மனித உறவின் மையமாக இருந்தது. நீதி, தர்மம் அது மட்டும் இல்லை, எல்லாமே சேர்ந்ததுதான் ஒட்டுமொத்தமாக அறம். தமிழரின் சிறப்பு அறம் அப்படின்னா விருந்தோம்பல்ங்கிறது ஒரு அறம். இப்படி எல்லாம் சேர்ந்த தொகுப்பாக இருக்கக்கூடியதுதான் அறம்னு நம்ம பார்க்கிறோம். ஏதோ ஒண்ணு சரியா இருந்து இன்னொன்னு சரியா இல்லை அப்படின்னா அது அறத்தின் கணக்குல வராது. எல்லாம் சரியா இருக்கணும், அதுதான் அறம். இதை நம்ம மனதில் வச்சுக்கிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்த்துப்போம். இந்த அறம்ங்கிற விஷயத்துல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக நோக்கம் கொள்ளாமல் செய்யறது தான் அறம். அதே போல அரசியல்ல அறம் இருக்கணும், போர்ல அறம் இருக்கணும், கொடை அதுவும் ஒரு அறம். அதே போல உதவி செய்யறது, ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்யறது, அதுல ஒரு அறம், அது ஒரு அறம். வாய்மை, இப்படி அறம்ங்கிறது பல கூறுகளை உள்ளடக்கியது. நம்ம வெறும் நல்லது செய்யறது,
அல்லது நீதி சொல்றது அப்படின்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லாமும் சேர்ந்ததுதான் அறம். ஆமை ஆடிபிளா இருக்கா யாராவது ஒருத்தர்? ஓகே, அந்த ஆடிபிளா இல்லைன்னு சொன்னவங்க தயவு செய்து உங்க நெட்வொர்க்கை பாருங்க, உங்க இணைப்பை கொஞ்சம் செக் பண்ணுங்க. அடுத்தது தேம்பாவணி வீரமாமுனிவர். இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். தேம்பாவணி வீரமாமுனிவர் எழுதுனது யாரு? வீரமாமுனிவர். அந்த கிறிஸ்துவுக்கு முன்னாடி தோன்றிய திருமுழுக்கு யோவான், அவரை நம்ம அருளப்பன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவர் தான் கிறிஸ்துவனுடைய வருகையை அறிவித்தவர். இதை மட்டும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேல உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு கேள்விகள் அதிக அளவுல வரல அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த இளங்கூழ், இளம் பயிர், கூழ் அப்படின்னாலே பயிர் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர். காய்ந்தேன், வருந்தினேன், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கொம்பு கிளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். புழை துளை நமக்கு தெரியும். அசும்பு நிலம். விசும்புன்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதே போல உய்முறை வாழும் வழி. ஓகே, இவ்வளவுதான் இதுல உள்ள முக்கியமான விஷயங்கள். இந்த இலக்கண குறிப்புல கவனம் செலுத்துவோம். கணீர் அப்படிங்கிறது கண்ணீர் அப்படிங்கிறதுனுடைய இடைக்குறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விசும்பு வானம் மழை. ஓகே, சூப்பர் மேம். காய்மணி உய்முறை செய்முறை வினைத்தொகை. இதே மாதிரி இருக்கிற மெய்முறைங்கிறது வேற்றுமை தொகை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கைமுறை அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை. அப்போ மூன்றாம் வேற்றுமை என்ன? ஐ ஆள், கையால் முறை. அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். அப்ப இங்க இன்னொரு வார்த்தை இருக்கும், பயனும் உடன் தொக்க தொகையும். மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொன்னா அது வேற, ஆள் மட்டும்தான் இல்லை. ஆனா மூன்றாம் வேற்றுமை உருவும் இல்லை, அதனுடைய பயனும் இல்லை. அப்படின்னா அங்க இன்னொரு வார்த்தை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, பகுபத உறுப்பிலக்கணம் நமக்கு அந்த பகுதியை தெரிஞ்சுப்போம், விகுதியை தெரிஞ்சுப்போம். நமக்கு ஏற்கனவே நம்ம பல முறை பார்த்திருக்கோம். இடைநிலை காலத்தை காட்டும் அப்படிங்கிறத இந்த அளவில் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். இதுக்கு மேல நம்ம அது ஃபுல் டாபிக் நேரம் இருந்தா நிச்சயமா நம்ம பார்த்துருவோம். அடுத்தது கல்யாண்ஜி கவிதை. நான் அதைத்தான் இதுல சொன்னேன். சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசையிலும் பழங்கள். தலைக்கு மேலே வேலை இருப்பதாக கடந்து செல்லும் அனைவரும் போயினர். பழங்களை விட நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. கல்யாண்ஜி அவர்கள். இவங்க பேர் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கவிதை எழுதுறதுக்கான பெயர் கல்யாண்ஜி. கவிதை எழுதுவதற்கான சிறப்பு பெயர், புனைப்பெயர் கல்யாண்ஜி. அதே நேரத்தில் கதை எழுதுறாங்க, சிறுகதைகள் எழுதுறாங்க. அது எல்லாமே வண்ணதாசன்கிற பெயர்ல எழுதுறாங்க. நிறைய நூல்கள் இவங்க எழுதியிருக்காங்க. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, இதெல்லாம் கவிதை தொகுப்பு. மணல் உள்ள ஆறு வாய்ப்பு இருக்குன்னா வாங்கி படிங்க, அட்டகாசமா இருக்கும். இதெல்லாம் இவங்களுடைய கவிதை தொகுப்பு. அதுக்கு அடுத்தது கட்டுரை தொகுப்பு வண்ணதாசன்கிற பெயர்ல வந்திருக்கு, நூலாசிரியர் பெயர். அடுத்தது சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பெயர்ல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு ஒரு தொகுப்பு நூலாக வெளில வந்திருக்கு. அதே போல ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இத மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சிறு இசை 2016ல சாகித்ய அகாடமி விருது, சிறுகதை தொகுப்பு வண்ணதாசன், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ராமானுஜர் நாடகம். நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம். இந்த முன்னாடி கொடுத்துருக்காங்கல்ல, நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகப்பூ, ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். மூங்கில்னு சொல்றது சரியா சொல்லுங்க என்னன்ட்டு. இந்த இடத்துல அவங்க மூங்கில்னு கொடுத்துருக்கிறது எதை? முப்பத்தி 32 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அது மலரும். மலர்ந்த உடனே அது
அந்த மரம் வந்து இதாயிடும், பட்டு போயிடும். மூங்கில் பனைன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அநேகமாக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூங்கில் பனை எங்கே பார்த்தாலுமே பூத்திருந்தது. நான் பார்த்துருக்கேன் சமீபத்தில், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். எங்கள் பகுதிகளில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த மூங்கில் பனை அதிகமாகும். ஓகே, ராமானுஜர் அந்த எல்லா மக்களுக்கும் அந்த புனித திருமந்திரத்தை அறிவிக்கிற காட்சியை கொடுத்துருக்காங்க. அது நேரம் இருந்ததுன்னா நம்ம கடைசியாக பார்த்துப்போம். முதல்ல இலக்கண பகுதியில் நம்ம முடிச்சிடுறோம். அடுத்தது பரம்பு நாடே அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நேரடியாகவே பரம்பு அப்படிங்கிறது வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான் மலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பா வகை அழகிடுதல். நம்ம தமிழ் இலக்கணத்துல ரொம்ப ஒரு கவனம் செலுத்த வேண்டிய, அதாவது இதை படிக்க ஆரம்பிச்சோம்னா இதுல நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். இதுல அதிக மதிப்பெண் வருதா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது. நம்ம இதை படிக்கும்போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி ஒண்ணு நம்மள்கிட்ட இருக்குன்னா அது இந்த பா வகை அழகிடுதல். இந்த ரெண்டும் தான். ஏன்னா கொஞ்சம் இதுல நம்ம ஒவ்வொன்றுமே ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்றுன்னு அப்படியே ஒரு தொடர்ச்சியா இருக்கும். எழுத்தை பத்தி தெரிஞ்சாதான் அசை, அசைய பத்தி தெரிஞ்சாதான் சீர், சீரை பத்தி தெரிஞ்சாதான் தலை. இப்படி ஒவ்வொன்றுமே தொடர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கும். இது எல்லாமே யாப்பு. யாப்புன்னா உங்களுக்கு தெரியும், செய்யுள் இயற்றுதல். இதுல 4 வகை பா இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா, 4 வகை பா. இது ஏற்கனவே நம்ம இதுல கொடுத்துருக்காங்க, கடந்த வருஷத்துல கத்துக்கிட்டீங்கன்னு. அப்பனா 9ஆம் வகுப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10ஆம் வகுப்பு புத்தகம். ஆனா இதை நம்ம 8ஆம் வகுப்புலயே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? 4 வகை பா நாம 8ஆம் வகுப்புலயும் இது வந்திருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதல் விவரங்களோட இருக்கும். அதனாலதான் நம்ம எப்பயுமே சொல்றது என்னன்னா, சார் நான் இதுவரையிலையும் படிக்கல, இதுக்கு மேல படிச்சா நான் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்துட முடியுமா அப்படின்னா முடியும். நாம நிச்சயமா நம்ம இன்னைக்கு போட்ட பதிவுல கூட தோன்றிருக்கோம், இன்று தொடங்கினாலும் வெற்றி உறுதி. அது ஏதோ சும்மா உங்கள்கிட்ட ஒரு ஏமாத்துறதுக்காகவோ அல்லது இல்ல நாங்க பண்ணிடுவோம்னு சொல்றதுக்காகவோ இல்லை. இதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணணும், அவ்வளவுதான். எதை பண்ணாலும் பிளான் பண்ணணும். இன்னைக்கு இது தொடங்குறீங்க அப்படின்னா முதல்ல 8ஆம் வகுப்பு தமிழ் படிங்க, முழுமையா படிங்க. அடுத்தது 10ஆம் வகுப்பு போங்க, 6, 7 படிங்க. அடுத்தது 10ஆம் வகுப்பு, நேரம் இருந்தா 9ஆம் வகுப்பு. அநேகமா 9ஆம் வகுப்பு உங்களுக்கு தேவைப்படாது. அதுல வந்து அந்த பாடப்பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மதிப்பெண்களுக்காக வேண்டுமானால் நீங்க 9ஆம் பகுதி, அதாவது உரைநடை பகுதியிலிருந்து வரக்கூடியது. ஆனா முழுவதுமாக நமக்கு இலக்கணம் தான் அதிக மதிப்பெண்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ நம்ம கவனம் செலுத்த வேண்டியது எதுல? இலக்கண பகுதிகளில் தான் அதிக கவனம் செலுத்தணும். தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்து முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? இங்க செய்யுளுக்கு கொடுக்கணும். ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் பொயட்டிக் டிவைசஸ். அப்ப ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான். இலக்கணத்துக்கு அதிக மதிப்பெண்கள் 6 to 8. அப்ப 8 முடிக்கிறீங்க, 6, 7 முடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு நாள் போதுமானது. 8ஆம் வகுப்பு புத்தகம் ஒரு 6 மணி நேரம் ஓடும்னு நினைக்கிறேன் நம்ம வகுப்பு. இதுவரையிலையும் நீங்க பார்க்கலன்னா அந்த 8ஆம் வகுப்பு புத்தகம் தமிழ்ங்கிற பேர்ல வரிசைப்படுத்தி இருக்கும், எடுத்து பாருங்க. அநேகமா பார்த்தவங்க தான் வந்திருப்பீங்க, நம்பர் செத்தனை இருக்கு. ஓகே, பார்த்தவங்க தான் இருக்கீங்க. அதனால நீங்க ரிவைஸ் பண்ணணும்னா அதை எடுத்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது இந்த பாக்கள், அதனுடைய ஓசைகள். இந்த ஒவ்வொரு பாவுக்கும் ஒரு ஓசை இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. இந்த செப்பல் ஓசைனா என்ன? வெண்பாவிற்கு உரியது. செப்பல், வெண்பா, சே, வே. ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நீங்க பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு பாடங்கள் அத்தனையும் தேசிய ஆசிரியர் சங்கம் யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பதிவிலையுமே அது சம்பந்தமான குறிப்பு இருக்கும். எங்க யூடியூப் சேனலோட லிங்க் இருக்கும். அதுல அத்தனை வகுப்புகளும் உள்ளன, அத்தனை பாடங்களும். ஓகே, இங்க வந்துருவோம். செப்பல் ஓசை. செப்பல்னா என்ன? சொல்லுதல், ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கும் செப்பல் ஓசை. செப்பல் ஓசை வெண்பாவிற்கு உரியது. பேசுவது, சூப்பர். சொல்லுவது, அறிவுரை சொல்லுவது, அறிவுரைய மாதிரி பேசுவது. அப்போ இது
அறக்கருத்துக்கள் கூறக்கூடிய திருக்குறள்லையும் நாலடியார்லையும் வெண்பாவில் இருக்கும். அதனாலதான் நான் வந்து இந்த அறக்கருத்துக்கள் கூறுவது, பேசுவது, சொல்லுவதுன்னு சொல்றேன். செப்பல் அப்படின்னா கூறுவது, அறிவுரை பகர்வது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சே வே, செப்பல் வெண்பா தொடர்பு படுத்திக்கோங்க. செப்பல் வெண்பா, இதுல குழப்பமே இருக்காது. ஏன்னா இதுக்கு ஆல்டர்னேட் வேற இல்லை. அப்ப எகாரத்துல வரக்கூடிய செப்பல் ஓசை எகாரத்துல வரக்கூடிய வெண்பாவுக்கு உரியது. அடுத்தது அகவல் ஓசை. அகவல்னா என்ன? ஒரு மயில் சத்தம் போடுற மாதிரி, அகவுதல் மாதிரி இருக்கிறது தான் அகவல் ஓசை. இந்த அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரியது. அ ஆ குறிப்பெடுத்துக்கலாம். அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரியது. ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கும். கவிதைக்கு இது ஏற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல ரெண்டுக்கும் பொது இலக்கணம் கொடுத்துருக்காங்க. வெண்பா, ஆசிரியர்பா. இந்த ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் வந்து அகவற்பா. ஏன்னா அகவல் ஓசை. அப்ப வெண்பாவுக்கு வெண்ணோசைன்னு எதுவும் இருக்கான்னு கேட்காதீங்க. வெண்பா தான், அது மட்டும்தான். ஓசை வந்து வெண்பாவுக்கு செப்பல் ஓசை, ஆசிரியர்பா அகவல் ஓசை பெற்று வரும். அதனாலேயே அதுக்கு அகவற்பான்னு இன்னொரு பேர் இருக்கு. வெண்பா வந்து ஈற்றடி முச்சீர், கடைசி அடி முச்சீரா இருக்கும், ஏனைய அடிகள் நாற்சீரா இருக்கும். இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். இது என்னன்னு நம்ம அடுத்து பார்க்க போறோம். இயற்சீர்னா என்ன, வெண்சீர்னா என்ன அடுத்து பார்த்துருவோம். அடுத்தது ஈரசை சீர் மிகுதியாக, காய்ச்சீர் குறைவாக வரும். அதையும் நம்ம அடுத்தது பார்த்துருவோம். அடுத்தது தலை. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, இதுதான் வெண்பாவில் இருக்கும். ஆசிரியப்பாவில் ஆசிரியர் தலை மிகுதியா இருக்கும், வெண்டலை மிகுதியா இருக்கும், களித்தலை விரும்பி இருக்கும். இந்த அளவுக்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டாம். இதெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், தெரிஞ்சுப்போம், அவ்வளவுதான். வெண்பாங்கிறது 2 அடி முதல் 12 அடி வரலையும் இருக்கும். களிவெண்பா 13 அடிக்கு மேலேயும் வரும். நம்ம திருக்குறள், அடுத்து இன்னொன்னு நாலடியார், அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுப்போம். 2 அடி 4 அடி 12 அடி வரலையும் இருக்கும். களிவெண்பா 13 அடிக்கு மேலேயும் வரும். ஏன் திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கிறோம்னா ஈற்றடி முச்சீர், ஏனைய அடி நாற்சீர். அதே போல இந்த ஆசிரியப்பா ஆசிரியர் மாதிரி அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எழுதிக்கிட்டே இருப்பாங்க. 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும். ஞாபகம் வச்சுப்போம். நமக்கு திருக்குறள் தெரியும். ஈற்றுச்சீர் வந்து நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் முடியும். ஆசிரியப்பா ஏகாரத்துல முடியும். கவனத்துல வச்சுக்கிறோம். ஓகே, முதலடி 4 சீர், 2ஆம் அடி 3 சீராக வரும், சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம். 4 சீர் இருந்தா அது அளவடி, 3 சீர் இருந்தா அது சிந்தடி. குறிப்பு எடுத்துக்கிறோம். அழகிடுதல், இது வந்து நேரசை நிறையசை. நம்ம சிலபிபிகேஷன் பண்ணோம் தெரியுமா, அதுதான், வேற எதுவும் கிடையாது. அழகிடுதல்ங்கிறது நம்ம அங்க பண்ண சிலபிபிகேஷன் தான். சிலபிபிகேஷனுக்கு தமிழ் சொல் தான் அழகிடுதல். சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுதல். ஓகே ஓகே. செப்பல் ஓசை, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. எல்லாம் ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். செப்பல் ஓசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அகவல் ஓசை ஒருத்தர் பேசுவது போன்ற ஓசை, அதாவது சொற்பொழிவாற்றுவது, அறிவுரை கூறுவது, அது போன்ற ஒரு ஓசை. அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு திருக்குறள் நாலடியாரெல்லாம் ஞாபகம் வந்துடும். அகவல் ஓசைன்னா ஆசிரியப்பா, செப்பல் ஓசைன்னா வெண்பா, சே வே, ஆ ஆ அப்படி மாத்திக்கிங்க. அடுத்தது துள்ளல் ஓசை. இந்த கண்ணுக்குட்டி துள்ளுற மாதிரி சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை, அதாவது தாழும் உயரும் அந்த ஓசை. நம்ம பண்ணுனா செய்யுள்னாலே ஓசை உண்டு. இப்ப தேவாரத்துக்கு ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒரு இசை உண்டு, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். செய்யுளுக்கு ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒவ்வொரு பாவுக்கும் ஒரு இசை உண்டு. அது இப்போதைக்கு எங்கன்னா இந்த நம்ம கோயில்கள்ல வந்து இந்த தேவாரம் இதெல்லாம் பாடுவாங்க. அதுதான் அந்த அதுக்குள்ள ஓசை, அதுதான் நம்ம அதுக்குள்ள இசை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். தூங்கல் ஓசை, சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை. இது ரொம்ப அப்படியே தாழ்ந்தே போய்கிட்டு இருக்கும். இதுதான் தூங்கல் ஓசை.
அப்ப துள்ளி வந்தா துள்ளலோசை, துள்ளாம அமைதியா இருந்தா தூங்கலோசை. ஞாபகம் வச்சுக்கிறோம். அலகிடுதல், இது நம்ம எப்பயோ படிச்சிருக்கோம், ரொம்ப முன்னாடி படிச்சிருப்போம். இந்த அலகிடுதல்ல நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, சிலபிபிகேஷன்ல சேம் தான். ஒரு மெய்யொலி, ஒரு உயிரொலி. அப்ப உயிர்மை இருந்தா அதை மெய்யொலியா எடுத்துக்கணும், சாரி, உயிர்மை இருந்தா உயிரொலியா எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதுல எப்படின்னா தமிழை பொறுத்தவரையிலையும் நிறை நேர் இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைனா என்ன, நேர்னா என்ன? நிறை நேர் இங்க ஏற்கனவே இருக்குமே. கல் கடல் நேர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல் கால், கல் கால் நேர். கடல் காணல், கடல் காணல், இது நிறைன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த நீங்க அவ்வளவு சிக்கலெல்லாம் யோசிச்சுக்கவே வேண்டாம். இந்த நேர் அப்படிங்கிற பேரே அந்த சீர்தான் இருக்கும். நாள் அப்படின்னா நேர், நேர் நேர் தேமா. அப்போ தேங்கிறது ஒரு சீரு, நேர்ச்சீரு, மாங்கிறது ஒரு சீரு. இந்த தேமாங்காய் அதை பிரிச்சீங்கன்னா தேய ஒன்னா பிரிப்பீங்க, இது ஒரு நேர்ச்சீர். மாங் அதாவது நிறை, சாரி, நெட்டொலி ஒரு மெய்யெழுத்து குட். அப்போ இதையும் சேர்த்து ஒரு நேர் சீரா பிரிப்பீங்க. அடுத்தது ஒரு நெட்டொலி ஒரு மெய்யெழுத்து, இதையும் நாம நேர் சீரா பிரிப்போம். அப்போ தேமாய்ங்கிறதே நேர் நேர் நேர். அப்போ நம்ம என்ன, நேர் நிறை, இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இங்க நேர்னு கொடுக்கறது என்ன, உல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 குறிலெழுத்து வந்தா நிறை, ஒரு குறிலெழுத்து ஒரு மெய்யெழுத்து வந்தா அது நேர், ஒரு நெடில் வந்தா அது நேர். அப்போ ஒரு நெடில், ஒரு குறில், அல்லது ஒரு நெடிலோடு ஒரு மெய்யெழுத்து, அல்லது ஒரு குறிலோடு ஒரு மெய்யெழுத்து, இது வந்ததுன்னா அது நேர். இதுக்கு பதிலா 2 குறில் வந்தா நிறை, 2 குறில் வந்தா நிறை. இந்த இருக்கு பாருங்க, உல, பல, இது எல்லாமே நிறை. அரி, 2 குறில், ஒரு குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து வந்தாலும் நிறை. இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். ஒரு குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து வந்தாலும் நிறை. அப்ப நம்ம எது எதெல்லாம் நேரு, ஒரு குற்றெழுத்து, ஒரு நெடிலெழுத்து அதோட ஒரு மெய்யெழுத்து, ஒரு குற்றெழுத்து அதோட ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து வந்தா அது நேர். 2 குறில் அல்லது ஒரு நெடில் ஒரு குறில், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இந்த வாய்ப்பாடு கொடுத்து இது என்னன்னு கேட்பாங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களை இதெல்லாம் பிரிக்க சொல்ல மாட்டாங்க. இந்த நேர் நேர்னா என்னன்னு கேட்பாங்க, அது தேமா. ஏன்னா நேர், தேங்கிறது நேர்சீர், மாங்கிறது நேர்சீர், அதாவது நெட்டெழுத்து. அப்போ இந்த பேர்லயே இருக்கு, தேமா, நேர் நேர். புலிமா 2 குறிலெழுத்து சேர்ந்து வந்தா அது நிறை, ஒரு நெட்டெழுத்து தனியா வந்தா அது நேர். அப்ப புலிமாங்கிறது நிறை நேர். புலி மாங்காய் அப்படி வருது. இப்போ புளிய பிரிக்கிறோம், புலிங்கிறது நிறை, மா நெட்டெழுத்து அதோட ஒரு புள்ளி வந்திருக்கு, அதோட கோடு போடுவோம், இது நிறை சீர், நேர் சீர். அடுத்தது ஒரு நெட்டெழுத்து ஒரு மெய்யெழுத்து, அதுவும் ஒரு நேர்ச்சீர். அப்போ நிறை நேர் நேர். புரியலன்னா பரவாயில்ல, பார்த்துக்கலாம், வழக்கமா சொல்றதுதான். அதே போல நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம், இதை மட்டும் குறிப்பெடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். 2 குறில் சேர்ந்தோ 2 குறில் ஒற்று சேர்ந்து வந்தா நிறை, அவ்வளவுதான். ஒரு நேர்சீர், ஒரு நிறை, ஒரு குறில் ஒரு நெடிலோடு சேர்ந்து வந்தாலும், ஒரு நெடிலோடு ஒரு குறில் சேர்ந்து வந்தாலும் அதுவும் கணக்குல வரும். கவனமா இருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா நெடில் நேர்னு நம்ம சொல்லிட்டோம்.
ஸோ அதை ஞாபகம் வச்சுப்போம். நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இந்த சீர் வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னன்னா, இந்த 4 மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம். கருனா 2 உயிர்மை வருது, விலத்திலையும் 2 உயிர்மை வருது, அப்ப இது நிறை நிறை. இந்த கூங்கிறது ஒரு நெடிலெழுத்து, அப்போ நெடிலெழுத்து வந்தாலே அது என்ன? நேர்சீர். 2 குயில் எழுத்து வந்திருக்கு, அப்போ நிறை சீர். அப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இதை மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கு மேல அடுத்தது நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னா, நேர் நேர் நேர்னு வந்தா என்ன வரும்? காய் வரும். ஏன்? காய்ங்கிறது ஒரு நேர்சீர், காய்ங்கிறது ஒரு நேர்சீர், அதை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை, இதுக்கு பக்கத்துல ஒரு நேர்சீர் சேர்ந்துட்டுனா இந்த தேமாவோட ஒரு காய் சேர்த்துக்கிறோம், புளிமாவோட ஒரு காய் சேர்த்துக்கிறோம், கரிவிலத்தோட ஒரு காய் சேர்த்துக்கிறோம். அதே நேரத்துல இந்த நேர் நேர், நிறை நேருக்கு பக்கத்துல நிறை சீர் வந்ததுன்னா, கனிங்கிறது நிறை சீர், காய்ங்கிறது நேர்சீர். ஏன்னா நெட்டெழுத்து மெய்யெழுத்து. கனிங்கிறது 2 குறில், 2 குறில் வந்தாலே நிறை. நிறையில என்ன இருக்கு? 2மே குறில் தான், நிறையிலையும் குறில் தான் இருக்கும். அப்போ குறில் வந்தா கனின்னு போட்டுக்கிறீங்க. இந்த நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை, இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கீங்க. அது மனப்பாடம் கூட பண்ண வேண்டாம், இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கணக்கு போட்டு பார்த்தாலே பண்ணிடலாம். அப்போ நேர் சீர் வந்தா காய், நிறை சீர் வந்தா கனி, அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். ஓகே, அடுத்தது நம்ம நிறைய குறள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம 10ஆம் வகுப்பு இலக்கணம் நம்ம முடிச்சிட்டோம். 10ஆம் வகுப்பு இலக்கணம் தெளிவா நாம முடிச்சிட்டோம்.